அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞானாமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மனையிருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின் புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்கம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக விய நிலத்தில் வாகார் மொழியா பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் வாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக எண்ணிரண்டிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பர்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதி தோழ்வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வள்ளல் பெருமான் அருளிய 6ஆம் திருமுறையிலிருந்து 92வது அதிகாரம் இன்பத்திறன் என்ற ஒரு தலைப்பின் கீழ் 1288வது பாடலுக்கு நம்ம விளக்கம் எடுக்க இருக்கின்றோம். அளந்திடும் வேதாகமத்தின் அடி நடுவு முடியும் அப்புறமும் அப்பாலும் அதன்மேல் விளங்கி வளர்ந்திடும் சிற்றம்பலத்தே வயங்கிய பேரொளியே. இறைவன் என்ன மயமா இருக்கிறார்னாக்க ஒளிமயமாக இருக்கிறார், பேரொளியாக இருக்கின்றார். ஒரு சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கின்றதோ அதைவிட பல கோடி சூரியன் வைத்தால் எப்படி எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ இறைவன் அவ்வளோ பிரகாசமான உடையவர். ஆனா நம்ம கண்ணுக்கு அவரு தெரிய மாட்டார். காரணம், நம்ம மாயையில இருக்கிறோம். அண்ட உலகமதில் பிறப்பஞ்சம் மாயை தள்ள ஒருவரால் முடியாது கடினமெத்த அப்படின்னு சட்டமுனிவர் சொல்லுவார். அப்படியேப்பட்ட மாயை மூடப்பட்டிருக்கிறனால அந்த பேரொளியாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை ஏன் நமக்கு மட்டும் இல்லைங்க,
இந்த நம்ம வள்ளலாருக்கு முன்பு நவகோடி சித்த ரிஷிகணங்களாக இருக்கட்டும், மதத் தலைவர்களாகவும் இருக்கட்டும், இன்னும் மும்மூர்த்திகளாக இருக்கட்டும், எந்த மூர்த்திக்கும் எட்டாத ஒரு கடவுளை தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அவரு காலமெல்லாம் கடந்தவர். அவருடைய அளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவை யாரும் அளக்க முடியாது. இதற்கு முன்பு அளக்கப்பட்ட ஒரு அளவு இருக்குது. வேத ஆகமங்களைக் கொண்டு அளக்கப்பட்ட இடம் பராபரை வரைக்கும் அந்த உலகத்தை அளந்திருக்கிறார். அந்த வேத ஆகமத்தைக் கொண்டு அளக்கப்பட்ட அந்த என்ன சிவவெளியாகப்பட்ட பராபரை வெளி, அந்த வெளிக்கு அடியும் நடுவும் முடியும் உண்டு. இறைவனுடைய அடிமை கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் என்ற 3 பகுதிகள் ஒவ்வொரு வெளிகளுக்கும் உண்டு அப்படின்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதுபோல பராபரைக்கு இருக்கின்ற அந்த அடிமுடி நடுவையும் அப்புறமும் அப்பாலும் அதையும் கடந்து இருக்கின்றது. அதன் மேலும் விளங்கி வளர்ந்திடும் சிற்றம்பலத்தே. அதுதான் இது அழியாத திருச்சிற்றம்பலம் சொல்வார். தனி திருச்சிற்றம்பலம். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதை போய் சமய திருச்சிற்றம்பலமாக கருதி எல்லாம் ஒன்று அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தால் அது தப்பாயிடும். இந்த திருச்சிற்றம்பலம் என்றுக்குமே அழியாதது. அதனால வளர்ந்திடும் சிற்றம்பலத்தே வயங்கிய பேரொளியே அப்படின்னு இந்த அருட்பெரும் ஜோதி அவரு வள்ளல் பெருமான் எதையெல்லாம் கடந்து இருக்கின்றது அப்படின்றதை இங்க சொல்றாரு. மாற்றறியா பொன்னே. இத்தனை மாற்று தங்கம் சொக்க தங்கமாக இருக்கின்றது. தங்க உலகமாக பொன்னுலகமாக அது இருக்கின்றது. அந்த உலகத்துக்குரிய பொன்னுடம்பை தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்குது. அதான் பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பேன். மாற்றறியா பொன்னே என் மண்ணே கண்மணியே. கண்மணியில் கலந்து இருக்கின்றதுனால அது கண்மணியே அப்படின்னு சொன்னது. தளர்ந்த என்னை அக்கணத்தே தளர்வலாம் ஒளித்தானந்தம் தந்த பெரும் தகையே. வள்ளல் பெருமானுக்கு அது என்ன கொடுத்தது அப்படின்னாக்க ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. இப்ப நம்மலாம் இங்க வாழ்றோம். இது பெரிய ஆனந்தம் அப்படிலாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. இது ரொம்ப போராட்டமான ஒரு உலகமாக இருக்கிறோம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கின்றது. ஆக தளர்ந்த இணைந்த இப்ப நமக்கெல்லாம் தளர்வு என்ற ஒரு நிலைப்பாடு உண்டு. ஏன்னா நம்ம வாழ்கின்ற உடம்பு அன்ன உடம்பு. பூத அணுக்களை கொண்டு வளர்கின்ற இந்த உடம்புக்கு தளர்ச்சி என்பது உண்டு. வயது ஆக ஆக தளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. எந்த தெய்வத்தினாலும் இந்த தளர்ச்சியை தடுக்க முடியாது. ஆனா இங்கே தளர்ந்த என்னை அக்கணத்தே தளர்வு ஒழித்து அப்படின்னு சொன்னார். தளர்வெல்லாம் நீங்கி போயிடும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். தளர்வு ஒழித்து ஆனந்தம் தந்த பெருந்தகை. ஆனந்தத்தை வள்ளல் பெருமானுக்கு அது கொடுத்திருக்கு. அப்ப அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகமாக இருக்கும் அப்படின்னா ஆனந்தமான உலகம், பெரிய இன்பமான உலகம், பெரும் சுகத்தை தருகின்ற உலகமாக அது இருக்கும். தந்த பெருந்தகையை என் தனித்த தனித்துணை. இது ஒரு தனித்துணையான ஒரு தெய்வம். அருட்பெரும் ஜோதி தனி தெய்வம். ஆக வள்ளல் பெருமானுக்கு தனித்த தனி துணையே அப்படின்னு சொன்னாரு. உளம் தரும் சம்மதமான பணியிட்டார். உளம் தரும் சம்மதம். அவர் உள்ளத்துல இறைவன் பணி செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். உளம் தரும் சம்மதமான பணியிட்டார். இவருக்கும் அந்த பணியில சம்மதமும் ஏற்பட்டிருக்குது. எனக்கே உன் பணியே பணியல்லால் என் பணி வேறில்லை. அந்த பணி கூட யாருடைய பணி? பணின்னா ஜாப். யாருடைய செயல், யாருடைய பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் பணி அப்படின்னாரு. உன் பணினா அருட்பெரும் ஜோதியுடைய பணியே என் பணி அப்படின்னு சொல்றாரு. எனக்கே உன் பணியே பணியல்லால் என் பணி வேறல்லவே. எனக்குன்னு ஒரு பணி இல்லை, உன்னுடைய பணி தான் என்னுடைய பணி. அது என்ன பணி? 5 கொடை பெற்றிருக்கிறார் இல்லையா? படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல்,
துருசு நீக்குதல், அப்புறம் அருள் புரிதல். ஒண்ணு செய்யாது. மற்றதுங்க செய்யக்கூடியது அழிக்கக்கூடியதை எந்த உயிரையும் அழிக்காது இது. கொல்லா நெறிக்குட்பட்டது ஒன்று இது. கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால இது ஐந்தொழில்ல கொலை என்ற கொல்லுகின்ற தன்மை குணம் இந்த தெய்வத்துக்கு கிடையாது. அதனால்தான் அது ரொம்ப உயர்ந்ததாக, மிக கருணையில் மிக உயர்ந்ததாக அது விளங்குகின்றது. ஆக வள்ளல் பெருமானுக்கு இறைவன் செய்த அந்த ஐந்தொழிலையும் இவருக்கு செய்ய அந்த இறைவன் கொடுத்திருப்பது அவர் பெற்ற பெரும் பாக்கியம் இது. எப்படி சித்தர்களுக்கும் ஐந்தொழில் செய்கின்ற ஆற்றல் உண்டு, ஆனால் அழிக்கின்ற தன்மை அவங்களுக்கு உண்டு. ஆனா அருட்பெரும் ஜோதிக்கு அழிக்கும் தன்மை இல்லை. இதுதான் அந்த பாடல்ல இன்பத்துறு. ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு தான் நாமெல்லாம் முற்படணும். அது பூமியில இல்லை என்பதை நம்ம முடிவு கட்டிடணும். அதெல்லாம் விண்ணுலகத்துல தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்ப விண்ணுலகத்தை அடைவதற்கு நாமெல்லாம் முற்பட்டால் அது ஆன்ம லாபத்தை பெறலாம். அடுத்த பாடல் 1289வது பாடல். நாடு கலந்தாள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே, நாட்டில் ஈடு கரைந்திடற் கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனை என பாடுக என்னோடு கலந்தாடுக என்று எனக்கே பணியிட்ட நான் செய் பெரும் பாக்கியம் என்று உணர்ந்தேன். கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே அப்படின்ற ஒரு பாடல் இது. இந்த பாடல்ல இந்த நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் அப்படின்னு சொல்றது யாரை குறிக்கும், எந்த நாட்டை குறிக்கும் அப்படின்னா சிவ நாட்டை குறிக்கும். சிவநாடு என்பது வெளிகள். இந்த வெளிகள் பல ஒளி உலகங்கள்லாம் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்கின்ற உலகம் தான் இருள் உலகம். ஆனால் இந்த இருள் உலகத்தை கடக்கும் போது பல ஒளி உலகங்கள் இருக்குது. பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி எல்லாமே ஒளி உலகங்கள் தான். தன்மைகள் தான் வேறு. அதனால இங்கே நாடு கலந்து அந்தந்த நாட்டில் தவம் செய்து போய் அடைந்தவர்களாம் ஆளுகின்ற ஆட்சி பெற்று இருக்கின்ற நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்பனர். அப்ப பராபரையில இருக்கிறவங்க கூட எல்லாரும் வியக்கிறாங்க வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையை பார்த்து. நன்னின்னா கலந்து அல்லது நெருங்கி என்று பொருள் பண்ணும். என்னை மாலையிட்ட நாயகனே, வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி மாலையிட்டதாக இங்கு குறிப்பிடுகிறார். தலைவன், நாயகன்னா தலைவன். நாட்டில், அதாவது அந்த விண் உலகங்களிலே, நாட்டில் சிவ நாட்டில, ஒளி நாட்டில் ஈடு கரைந்திடற்கு அரிதாம் திருச்சிற்றம்பலத்தை, அது கரைந்து விடாது. எந்த காலத்திலும் அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு நிலையாக நிற்கக்கூடியது. சத்திய திருச்சிற்றம்பலம் எடுத்துக்கொள்ளணும். அது கரைந்து விடாது. அதை கரைக்கிறதுக்கு உலகத்தில் இனி எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஒளியும் கிடையாது. பராபரை கூட அருட்பெரும் ஜோதி ஒளியினால் கரைந்து விடும். அதுக்கெல்லாம் பாடல்கள்லாம் சான்றுகள் இருக்குது. அதனாலதான் எல்லாமே பொய் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். என்ன செய்யறது, அந்த காலகட்டம், அந்த 19ஆம் நூற்றாண்டு இந்த உண்மையை வள்ளல் பெருமான் தான் சொல்லணும் அப்படின்பது விதி. அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விதி. அதே மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பராபரை நிலையை அடைவதற்கு கூட தடையாக இருந்து அதை மறைக்கப்பட்டது. அந்த டைம்ல உள்ள விதி யாருக்குன்னா வியாசகர் பகவானுக்கு. அவர் தான் எல்லாத்தையும் மறைச்சு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப இவர் வரும்போது இவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு மேலான உண்மை, இதுவரையில யாருக்கும் தெரியாது. வியாசகர் பகவானுக்கு எட்டாத ஒன்று உண்டு, கிருஷ்ண பகவானுக்கெல்லாம் எட்டாத ஒன்று, சிவபெருமானுக்கெல்லாம் விளங்காத ஒன்று வள்ளல் பெருமானுக்கு கிடைத்து அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை காட்டுகின்றது. அந்த உலகம்தான் கரைந்து விடாத ஒரு உலகம். அந்த உலகம் கரைந்தால் அந்த உடம்பு எல்லாம் கரைந்து விடும். பராபரை ஒளி கரைந்ததுனால் நிச்சயமா அந்த வாழ்வு நித்திய வாழ்வாக கருதப்பட முடியாது. அதனால ஈடு கரைந்திடர் கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனை. அங்கே இறைவன் என்ன செய்கின்றான்? நடம் புரிகின்றான். ஒரு வைப்ரேஷனாக இருக்கின்றது.
என்னை நீ பாடுக. அந்த இறைவன் வள்ளலாருக்கு என்ன கட்டளையிட்டாராம்? நீ என்னை பாடு அப்படின்னு. சுந்தரரை வந்து சிவபெருமான் பாடுகன்னு சொன்ன மாதிரி, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு சொல்லி பாடுறார் இல்லையா? முருகப்பெருமான் திருநாவுக்கரசருக்கு வந்து பாட சொன்ன மாதிரி. அதுபோல அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வந்து அவரு ஒரு மேலிருந்து விழும்போது அவரை தற்காத்து கொண்டு பிடித்து கொண்டு, அப்ப அவரை என்னை நீ பாடுக என்று சொன்ன வரலாறுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இறைவன் அந்த பக்தர்களுக்கு வந்து நெருங்கும் பொழுது, அந்த இறைவன் வந்து பாட சொல்லுவார். இப்ப முருகன் கூட ஔவையார வந்து என்னை நீ பாடு, அ ஒன்றொன்றாக வரிசைப்படுத்தி என்னை பாடு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சில படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுபோல இங்கே வந்து வள்ளல் பெருமானுக்கு இறைவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்னை பற்றி நீ பாடுக, என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய். பணின்றது பாடுகின்ற பணி. ஓதுவார்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நீ என்னை ஓது, பாடுக என்று எனக்கு பணி. நான் செய் பெரும் பாக்கியம். இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றது. என்று வந்தேன். வந்தேன்னா நான் வந்து விரும்பி இதை நான் உணர்ந்தேன். கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு. கோடு தவறாதுனாக்க சரியாக, முறையாக, பிழை இல்லாமல், தவறாமல் நான் பாடுதற்கு இங்கு ஏற்ற குணப்பொருள். குணப்பொருள்னாக்க அந்த நயம், அந்த கருணை, இலக்கியமும். இல்ல பாட்டு எழுதணும்னா அதுக்கு இலக்கியமா நம்ம பாட்டு எழுதணும்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா? அந்த இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்த அருளே அப்படின்னு வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட கேட்கிறார். நீ என்ன பாட சொல்லிட்ட, அப்ப அதுக்கேத்த அறிவு வேணும் இல்லையா? அதுக்குள்ள குணப்பொருளோடு நான் கருணையாக பாடணும் இல்லையா? அதுக்குள்ள இலக்கியமாவும் நான் பாடணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அருள் கொடு. இப்ப நிறைய கண்ணதாசன்லாம் தத்துவ பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார் இல்லையா? அப்ப பாட்டு எழுதுவது கூட ஒரு மரபு இருக்குது. எப்படி எழுதணும்? அது எதுக மோனையோட அமையப்படணும், இலக்கியமாக இருக்கணும்னு. அதுபோல இங்க ஞான நிலைகள்லயும் பாடுவதற்காக வள்ளல் பெருமானிகள். அதனால தான் இந்த 6ஆம் திருமுறையில சுமார் 3000 பாடல்களும், 1 to 5 திருமுறைகள்ல ஒரு 3000 பாடலும், மொத்தம் 6000 சொச்சம் பாடல்களை வந்து வள்ளல் பெருமான் பாடியிருப்பதாக நமக்கெல்லாம் சான்றுகள் வந்து கிடைத்திருக்கின்றது. அடுத்த பாடல்ல 1290 நண்புடையாய் என்னுடைய நாயகனே. நண்பு என்பது நம்பிக்கை, நண்பன். இறைவனை வந்து நண்பனாகவும் பார்க்கலாம். தோழமை மார்க்கம் இது. மொத்தம் 4 விதமான மார்க்கங்கள் இருக்குது. இந்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியத. அதுல வந்து ஒண்ணு தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் அப்படின்றது. தாச மார்க்கம் கடவுளுக்கு அடிமையாவது, சற்புத்திர மார்க்கம் கடவுளுக்கு புத்திரனாய் பார்ப்பது, சக மார்க்கம் கடவுளுக்கு சிநேகனாக நண்பனாக பார்ப்பது, சன்மார்க்கம் கடவுளே நாமாக எல்லா உயிரிலும் கடவுளே இருப்பதாக காண்பது. அது சன்மார்க்கம். அதுபோல இங்கே வந்து நண்புடையாய் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் ஒரு நல்ல நண்பன். அது இது அருள் விளக்க மாலையிலையும் அந்த மாதிரி நண்பன் சொல்லியிருப்பாரு. அப்புறம் மெய்யருள் வியப்புலையும் நண்பன் என்ற சொல்லை வந்து வள்ளல் பெருமான் பயன்படுத்துறார். நண்புடையா என்னுடைய நாயகனே, தலைவன், எனக்கு இவர்தான் தலைவன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு தலைவன் தலைவி இருப்பது போல, கட்சிகளுக்கு தலைவன் தலைவி இருப்பது போல, நாட்டுக்கு தலைவன் தலைவி இருப்பது போல, அது மாதிரி இங்கே சமுதாயத்துக்கு தலைவன் தலைவி இருப்பது போல, இங்கே வள்ளல் பெருமானுக்கு யார் தலைவன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தலைவனாக இருக்கின்றார். எனது நல் உறவே, நல்ல ஒரு உறவுன்றார். அருட்பெரும் ஜோதிக்கும் வள்ளலாருக்கும் இருந்த உறவு வந்து மிக அந்யோன்யமான ஒரு உறவு அது. அதனால யாரெல்லாம் பாடுகின்றார்களோ எனக்கு நல்ல உறவுன்னு கூட சொல்லுவார்.
நல் உறவே, இந்த உறவை நாமும் பெருக்கிக் கொள்வதற்கு அருட்பெரும் ஜோதி மேல் பற்று வைக்க வேண்டும். அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நல் உறவே, சிற்சபையில் நடம் புரியும் தலைவா. சிற்சபை என்று சொன்னாலும் வெளிகளைத்தான் இது குறிக்கும். பெருவெளியை குறிக்கும். அந்த பெருவெளிக்குள்ள சிற்சபையும் பொற்சபையும் அடங்கிவிட்டது. அததான் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சுன்னு. சிற்சபையில் நடம் புரியும் தலைவா, என்புடையாய் மறைமுடிக்கும் எட்டா நின் புகழை. இறைவனோட இந்த புகழ் யாருக்கெல்லாம் எட்டாதுன்னா, என்புடைய அப்படின்னு சொல்றாரு. என்புடைய அப்படின்னு சொன்னாக்கா பல எண்ணிக்கை கொண்டு இருக்கின்ற உலகங்களுக்கெல்லாம் இந்த இறைவனுடைய புகழ் எட்டுமா அப்படின்னாக்கா அந்த புகழ் தெரியாது. சன்மார்க்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால அதனுடைய புகழை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ சிறப்பு மிக்கது என்பதனால்தான் இங்கே பெருமான் நல்லுறவே சிற்சபையில் நடம்புரியும் தலைவா, என்புடைய மறைக்கும் எட்டா ஆறாந்த நிலைக்கும் எட்டி நின்று பார்ப்பவங்க எட்டாதே தோழின்னு கூட பாடியிருக்கிறார். 6 அந்தம் உங்களுக்கு தெரியும். சித்தாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் சொல்லக்கூடிய இந்த அந்தங்கள். அந்த வேதங்களுக்கெல்லாம் கூட அருட்பெரும் ஜோதியை எட்டாது. செப்பாத மேல்நிலை என்றாரு, ஏறாத மேல்நிலை என்றாரு, இங்க எட்டாத நின் புகழையினர். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு புதுமையான ஒன்றை தான் வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு புகட்டுகின்றார். மற்றவர்கள் காணாத ஒன்றை நமக்கு காட்டுவிக்கிறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், சன்மார்க்கம் என்பது சமய மதம் அல்ல. சமய மதத்தை எல்லாம் கடந்த இது ஒன்று. ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பால் பட்ட ஒன்று. தெய்வங்களுக்கெல்லாம் அப்பால் பட்ட தெய்வம். தெய்வங்களை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற ஒரு தெய்வம். ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் இல்லையா? அதை எட்டானின் புகழை யாதறிவேன். உன்னுடைய புகழ் எவ்வளவு சிறப்பு, அதை நான் என்னன்னு தெரிந்து கொள்வது, என்னன்னு சொல்வது, யாது அறிவேன். பாடுகின்ற எனக்கே ஏவல் இட்டாய். இருந்தாலும் இறைவன் அறிவை கொடுக்கிறார் இல்லையா? அதனால நீ ஒன்றும் பயப்படாத, பாடு அப்படின்னு சொல்லி எனக்கு இறைவன் பணித்தான் சொல்றாரு. ஏவல் என்பது செய்கின்ற இந்த வேலை செய்யன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏவல் இட்டாய். பண்புடை நின் மெய் அன்பர் பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேனே. இதற்கு முன்பு பண்புடைய நின் மெய் அன்பர், நின் மெய் அன்பர்ன்றார். இப்ப பராபரை உள்ள அன்பர்கள் யார்? அவர்கள் எல்லாம் சிவநிலை, சிவஞானிகளை சொல்றாரு. அவர்களெல்லாம் பாடிய பாடல்கள் என்ன, 1 2 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. நமக்கு கைக்கு கிடைச்சது கொஞ்சம், எல்லாம் கடல்ல அழிந்தது எவ்வளவோ. அதுபோல அந்த பழம்பாட்டில் ஒரு பாட்டும் அறியேன், ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியாதுன்றது. தன்புடை நான் மொழி திரளும் சுவை பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வாய் எனக்கேன்ற. சரிப்பா, நீ என்ன பாடணும்னு சொல்லிட்ட, சரி நான் பாடுறேன். ஆனா அந்த மொழி திறன் எனக்கு கொடுக்கணும். அது நல்ல சுவையாக படித்தால் அது ஒரு இனிமையாக இருக்கணும். சுவை பொருளும் சுவைன்றபோது அதனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறது. பாடி அந்த இன்பத்தை மகிழ்கின்றது. அந்த சுவை பொருளும் சுவையாக சொல்லணும், எளிமையாக சொல்லணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதனால சுவை பொருள் அவைக்கே தக்க இயல் இயக்கியமும், அதுக்கு ஏற்றாற்போல் இயல்பும் இலக்கியமும். மேலே சொன்ன பாடலையும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளேன்னு சொன்னார் இல்லையா? அதுபோல இங்கேயும் இந்த பாடலையும் இலக்கியமும் தந்தருள்வாய் எனக்கேனர். அப்ப வள்ளலாருக்கு அந்த இலக்கணம் இலக்கியம் கொடுத்ததுனாலதான் இந்த 6ஆம் திருமுறையை இலக்கணத்துக்குட்பட்டு இலக்கியத்துக்குட்பட்டு சுவைபட அதை ரொம்ப இனிமையா பாடி மனம் உருகக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்களை எல்லாம் நமக்கு வள்ளல் பெருமான் அருளி இருக்கின்றார். இதெல்லாம் நாம் தமிழனாக பிறந்ததுக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் இது.
ஏன்னா தமிழனா பிறந்தா தானே இதெல்லாம் நம்ம பாட முடியும், இதெல்லாம் படிக்க முடியும், எல்லாம் தெரிந்து கொள்ள ரகசியம் இல்லையா? பரம ரகசியம் இது. நம்மலாம் சிவபெருமானோட நின்னு போயிடுறோம், முருகப்பெருமானோட நின்னு போயிடுறோம், விநாயகப் பெருமானோட நின்னு போயிடுறோம், துர்க்கை அம்மனோட நின்னு போயிடுறோம். அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சிந்தித்தால் அது சன்மார்க்கம். அதுக்கு மேலதான் உண்மையே இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? 1291 பணிந்தடங்கும் மனத்தவர்வால் பரிந்து அமரும் பதியே. யாருக்குள்ள இது அமரும் தீட்சை? யாருக்குள்ள இது யோகம் சித்திக்கும்? பணிந்து அடங்கும் மனத்தவர். பணிவு இருக்கணும். ரொம்ப கடவுள்கிட்டையும் பணிவு இருக்கணும். கடவுள் வாழுகின்ற உயிர்களிடத்திலையும் நமக்கு பணிவு இருக்கும். அராச்சக்கம்லாம் இருக்கக்கூடாது. பெரிய திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. மண்ட கருவெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தாக்க கடவுள் நிலையை அடைய முடியாது. ஆக நம்ம கிட்ட ரொம்ப பணிவு இருக்கணும். திருமூலர் சொல்வார், பணிந்தவர் கன்றோ பரகதியாமேன்வர். பரகதி அடையறதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். அதுதான் இஸ்லாம் மதத்துல எல்லாம் பாருங்க, கடவுளை வணங்கும் போது அவங்க கை, காலு, முகம், கண்ணு, மூக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, முழங்கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு, காலெல்லாம் தொடச்சிட்டு மண்டி போடுவாங்க. மண்டி போட்டு அந்த தலை பூமியில முட்டுவாங்க. முட்டி தான் இறைவனை பணிந்து தான் வருது. நம்மள சாஸ்தாங்கம் சொல்லுவாங்க. அப்படியே நீட்டா பிளாட்டா விழுந்து கைகளை நீட்டி இறைவனை வணங்குவது. இந்த மாதிரி இறைவனை அப்படிதான் வணங்கணும் அப்படின்றது ஒரு முறைகள்லாம் இருக்குது. அதனால இங்க சொல்றாரு, பணிந்து அடங்கும் மனத்தவர்பால் பரிந்து அமரும். பரிந்துன்னா இரக்கம் கொண்டு அமரும் பதி. எங்க அமரும்னா உயிர்ல அமரலாம், மனதில் அமரலாம், ஆன்மாவில கூட அமரலாம், அல்லது நம்மளோட சிந்தையிலையும் அமரலாம். அமரும் பதியே பாடுகின்றோர் உள்ளகத்தே கூடுகின்ற குருவே. பாடுகின்றோர் உள் அகத்தே. அகம்னு சொல்லல இங்க, கவனிங்க. உள் அகம்ன்ற. அகம்னா ஆன்மா, உள்ளகம்னா உள்ள ஆன்மா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆன்மாக்குள் ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா? அதனால உள் அகத்தே கூடுகின்ற குருவே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. கனிந்த மறை பல கோடி ஆகமங்கள் பல்கோடி. மறைகள் பல்கோடி, வேதங்கள் எல்லாம் பல கோடி இருக்குது, ஆகமங்கள்லாம் பல்கோடி. கடவுள் நின் அருட்புகழை கணிப்பதற்கு பலகால். உன்னுடைய புகழை எடுத்து சொல்வதற்கு பலகால் எல்லாம் என்ன பண்ணுச்சான் அதுங்களாம். கடவுளை பற்றி எப்படியாவது பாடணும், போகணும் அப்படின்றதுக்கு முயற்சிகள்லாம் நடந்து கொண்டு இருந்திருக்குது. அதற்குரிய காலத்தை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அத கனிந்த மறை பல கோடி ஆகமமும் பல்கோடி கடவுள் நின் அருட்புகளை கணிப்பதற்கு பல கால்னா பல காலங்கள் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லல்லனவே. சொல்ல முடியல. எதை சொல்ல முடியும்னா அருட்பெரும் ஜோதியை பற்றி சொல்ல முடியல. திருக்குறள் அருட்பெரும் ஜோதி பற்றி சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, சொல்ல முடியல. திருமந்திரத்துல அருட்பெரும் ஜோதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, சொல்ல முடியல. திருப்புகழ்ல அருட்பெரும் ஜோதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, சொல்ல முடியல. அப்புறம் திருவாசகத்துல அருட்பெரும் ஜோதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா சொல்ல முடியல. அதனால்தான் மறைகள். அல்லது புத்தர் வேதத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா, அருட்பெரும் ஜோதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா சொல்ல முடியல. பைபிள்ல ஏதாவது இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா? சொல்ல முடியல. குரான்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா? அருட்பெரும் ஜோதி பற்றி சொல்ல முடியல. ஆக இப்படி மறைகள் பல கோடி. ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? இது நம்மளுடைய தொன்மை வேதம் இல்லையா? அதுலயும் இதை பத்தி சொல்லப்படல. சரி, சித்தர்கள் வேதம், எவ்வளவோ சித்தர்கள், ஒவ்வொரு சித்தர்கள் நமக்கு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அகஸ்தியர் கொடுத்திருக்கிறாரு, திருமூலர் கொடுத்திருக்கிறாரு, பத்திரகிரியார் கொடுத்திருக்கிறாரு, பதஞ்சலி முனிவர் கொடுத்திருக்கிறாரு, அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறாரு, சிவவாக்கியார் கொடுத்திருக்கிறாரு, கணபதிதாசர் கொடுத்திருக்கிறாரு, சுப்பிரமணியர் ஞானம் இருக்குது. இப்படி
பட்டினத்தார் கொடுத்திருக்கிறாரு, ஔவையார் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஒளி உலகத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதுல எந்த தப்பும் இல்லை, எந்த குறையும் சொல்ல வரல. ஆனா அருட்பெரும் ஜோதி ஒளியை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா என்பதுதான் கேள்வி. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இங்க வள்ளல் பெருமான் அழகா சொல்றார், கனிந்த மறை பல கோடி ஆகமங்கள் பல்கோடி கடவுள் நினைத அருப்புகளை கணிப்பதற்கு அப்படின்னா அனலைஸ் பண்றதுக்கு பலகால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லனவே சொல்ல முடியல. தனிந்த மொழி மாற்றி வழி தனிந்ததென்றான். அவங்க எல்லாம் முடிந்த அளவுக்கு சொல்லி வழி தனிந்தன. அவனுடைய வலிமையெல்லாம் குறைஞ்சு போச்சு. கடவுளை சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். பல பொருளாக அவர் இருக்கிறார், பல வெளிகளாக பல ஒளிகளாக இருக்கிறார். அப்ப இவங்க அந்தந்த காலகட்டத்துக்கு முயற்சி செஞ்சு ஒவ்வொரு ஒளியின் துணை கொண்டு அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் முடிவுன்றது இவங்க முடிவு கட்டிட்டாங்க. ஆனால் அது முடிவு அல்ல என்பது இப்பதான் தெரியுது. 19ஆம் நூற்றாண்டு தான் வள்ளலார் சொல்றாரு, அதெல்லாம் அந்த ஒளியெல்லாம் இல்லப்பா, கடவுள் இன்னும் கடந்து கடந்து இருக்கிறாரு. நீங்களாம் ஒரு எல்லை வரைக்கும் வந்துதான் இது கடவுள்னு சொல்லி முடிவு கட்டிட்டீங்க. ஆனா அது முடிவானது அல்ல, நித்தியமானது இல்லை. அதனாலதான் கண்டதெல்லாம் அனித்தியம் சொன்னார், கேட்டதெல்லாம் பழுதேனர், கற்றதெல்லாம் பொய்யேனர், கழித்ததெல்லாம் வீணேனர், உண்டதெல்லாம் மலமேனர், உட்கொண்டதெல்லாம் குறையேனர், உலகில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. 19ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரியா, இதுவரையும் சொல்றாரு. அப்ப 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்மை வெளியே வரல, பொய் தான் எல்லாம் வந்திருக்கு. ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போவதுதான் வந்திருக்குது. மிகப்பெரிய ஆற்றல் இல்லையா, பராபரையோட நிலை கூட மிகப்பெரிய ஆற்றல். அதோட ஞானமே யாரும் மறுக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஞானங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வெளி நிலைத்து நில்லாது. அந்த உலகம் அந்த ஒளி காலப்போக்கில் இல்லாமல் போய்விடும், மறைந்து போய்விடும், காணா போயிடும். அந்த ஒளி நிலை பெற்றவர்கள் எல்லாமே காணா போயிடுவாங்க, மாண்டு போவாங்க என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனாலதான் அந்தோ அடியே நின் புகழ் உரைக்கல் ஆவதுவோ அறிந்தேன். உன்னுடைய புகழை சொல்ல முடியுமா, எவ்வளவு சிறப்பு. அதனாலதான் சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதின்னாரு. சாதியும் மதையும் கடந்ததுன்னாரு. இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பரம ரகசியம் இது. இது சிவ ரகசியம் இல்ல, பரம ரகசியம். சிவ ரகசியம் என்பது சித்தாந்தம், வேதாந்தம் சித்தாந்தம்லாம் பிரம்ம ரகசியம் சிவ ரகசியத்தோட அடங்கிரும். ஆனா சன்மார்க்கம் பரம ரகசியத்தை எடுத்துரைக்கின்ற ஒன்று. ஆக இந்த பாடல் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்றாரு, எந்த மறைகளும் இதுவரையில அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சொல்லப்பட்ட எந்த வேதங்களிலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி கணித்து எழுதப்படல. அதாவது ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு காட்டியது அருட்பெரும் ஜோதியினர். இதை தனிக்கடவுளாக வள்ளலார் பார்க்கிறார். அவர் கண்ட அனுபவம், அவர் பெற்ற ஞானத்தை நம்மலாம் தெரிந்து நம்மளும் உய்யணும்னு அவர் விரும்புறாரு. அதுக்குதான் இந்த 6ஆம் திருமுறையை இறைவன் அவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, நம்ம அடுத்த பாடலுக்கு போவோமே. 1292. விதிப்பவர்கள் பல கோடி, திதிப்பவர்கள் பல்கோடி. விதிப்பவர்னா படைக்கிறவங்க. பிரம்மா படைக்கும் தொழில் கொண்டிருக்கிற இல்லையா, விதிப்பவர் பல கோடி. அவங்க உலகத்துல எப்படி சித்தாந்தத்தில் பல கோடி, வேதாந்தத்தில் பல கோடி, நாதாந்தத்தில் பல கோடி, யோகாந்தத்தில் பல கோடி, கலாதந்தத்தில் 10 கோடின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல பிரம்ம வெளியை அடைந்து அங்க விதிப்பவர்கள் பல கோடினர். அடுத்து விஷ்ணு வெளியை சேர்ந்து அங்க திதிப்பவர்கள் பல கோடி. திதி அப்படின்னு, திதி என்றாலே காத்தல் அப்படின்னு இருப்போம். இப்ப நம்ம விஷ்ணு காக்கும் தெய்வம் சொல்றோம், பிரம்மா படைக்கும் தொழில், ருத்ரனை அழிக்கும் தொழில்னு சொல்றோம். அப்ப திதி. இப்ப இறந்தவங்களுக்கு எல்லாம் திதி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களை காப்பதற்கு இறைவனுடைய ஹெல்ப்பை நம்ம கேட்கறதா திதி கொடுத்தல் அப்படின்னு சொல்றது. அது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவாங்க. இறந்தவங்களுக்கு யார் காக்க முடியும்? நீங்களோ நானோ காக்க முடியுமா? முடியாது. அப்ப
எது பரம்பொருள் தான் அவங்களுக்கு வந்து காக்க முடியும். அதனால தான் திதி குடுப்பது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ப்ரே பண்ணணும். அந்த ஆத்மாவுக்காக இறைவனுடைய துணையை வேண்டி அவங்களுக்கு வந்து இப்போ உயிரோட இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டோம்னா எல்லாரும் வேண்டுறோம் இல்லையா இறைவன்கிட்ட. அவங்க குணமாகணும், சீக்கிரம் நலமாகணும். சில துன்பத்தில் உள்ளவங்க துன்பம் நீங்கணும்னு வேண்டுறோம் இல்லையா? அது மாரி இறந்து போனவங்களுக்கும் வேண்டணும். ஏன்னா அவங்கலாம் பித்ருலோகவாசிகளாக இருக்கு. இருள் உலகத்துல இருக்கிறவங்க. அதுபோல இங்க வந்து விஷ்ணு உலகத்தை அடைந்தவர்கள் பல கோடின்றார். அதாவது திதிப்பவர் பல கோடி அப்படின்னு சொன்னார். மேலவர்கள் 1 கோடி. இன்னும் அதுக்கு மேல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் மேலவர்கள்லாம் இருக்கிறாங்களே, ஒருத்தருக்கு மேல அடுத்தவங்க இன்னும் இன்னும் பவரானவங்க, இன்னும் பவராங்க. பிரம்ம வெளியை விட விஷ்ணு வெளி பெருசு, விஷ்ணு வெளியை விட ருத்ர வெளி பெருசு, ருத்ர வெளியை விட மகேஸ்வர வெளி பெருசு, மகேஸ்வர வெளியை விட சதாசிவ வெளி பெருசு, சதாசிவத்தை விட விந்து பெருசு, விந்த விட பரவிந்து பெருசு, பரவிந்த வந்து நாதம் பெருசு, நாத விட பரநாதம், இப்படி பரம்பரம் பராபரை வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தை விட அருட்பெரும் ஜோதி இன்னும் மிக மிக பெரியது. அதான் அருட்பெருவெளி அப்படின்னு சொல்றாரு. அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்வார். இப்படி மேலவர்கள் 1 கோடி விரைந்து விரைந்து உனையே மதிப்பவர்கள் ஆகி அவங்கெல்லாம் மதிக்கக்கூடியவர்களாக ஆகி அவர் மதியாலே பலகால் மதித்து மதித்தவர் மதி பெண்மதியாகி அலைந்தே அவங்களோட மதி பிரம்மாவுடைய மதி, விஷ்ணுவோடைய மதி, ருத்ரனுடைய மதி எல்லாம் அறிவு உள்ளவங்க இல்லையா? அறிவு தெய்வங்கள் இல்லையா? அந்த மதியாலே அவங்கவங்க பெற்ற மதி எத்தனை அறிவு? பிரம்மாவுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியுமா? விஷ்ணுவுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியுமா? ருத்ரனுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியுமா? எத்தனாவது அறிவுல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா பராபரைக்கு வந்து 10 அறிவு என்பதற்கு சான்று இருக்கு. திருமந்திரம் படிச்சாக்க 741வது பாடல்ல 10 அறிவு இருக்குது. அந்த பராபரைக்கு வந்து 10 அறிவு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு கீழே தான் இந்த அறிவெல்லாம். 10க்கு மேல போனுச்சுனாக்கா அது வந்து சன்மார்க்கம். வள்ளல் பெருமான் பெற்ற 12 அறிவு. அதுக்கு கீழெல்லாம் 9, சில பேருக்கு 9 அறிவு, சில பேருக்கு 8 அறிவு, சில பேருக்கு 7 அறிவு. இப்ப 7ஆம் அறிவுன்னு கூட படம்லாம் எடுத்தாங்க இல்லையா? இப்படி மதிகள் அறிவு வந்து வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்கு. மதித்து மதித்து அவர் மதி பெண்மதியாகி அலைந்தே துதிப்பதுவே நலமெனக் கொண்டிற்றவரை ஏற்ற சொற்பொருளும் காணாதே சுழல்கின்றார் என்றார். அவங்களாம் என்ன வார்த்தை சொல்லி, என்ன மொழி சொல்லி அவரை வழிபடுவது, அருட்பெருஞ்சோதியை வழிபடுவது என்று அதற்கு ஏற்ற சொற்பொருள்கள் காணாமல். இப்ப நம்மலாம் கசார்ல வந்து சாமியை கும்பிடுறது உண்டு. ஏன்னா இலக்கியமா சாமியை கும்பிடுறது என்பது ஒரு முறை இருக்குது. சும்மா சாதாரண கசார்ல வழிபடுற ஒரு முறை உண்டு. இங்கே வந்து இப்ப இப்ப வான்வெளியில் உள்ளவங்களாம் நம்மள மாதிரி கும்பிட மாட்டாங்க. அவங்கலாம் இலக்கியத்தோடு பாடி போஸ் பண்ணிலாம் அவங்கள வந்து வணங்குவாங்க இறைவனை. அது மாதிரி இங்க வந்து சொற்பொருள் காணாதேன்னு சொன்னாரு. என்ன என்ன இலக்கியத்தோடு இவரை வந்து அருட்பெருஞ்சோதி ஆடவரை பாடுவது என்று தெரியாமல் சுழல்கின்றார் என்றால் அப்படின்னா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவுக்கே எட்டலன்றாரு. புதிப்பொழியா மனச்சிறியேன் உறங்கோடு உழல்கின்றேன். வள்ளல் பெருமான் தன்னை குறிப்பிடுகின்றார். குதிப்பு ஒளியா மனம் வந்து குதித்து கொண்டு ஓடுது. மன அலைப்பாய்கின்ற மனதால நான் இருக்கிறேன். மனச்சிறியன் குரங்கோடு உழல்கின்றேன். குரங்கு மாதிரி நான் வந்து உழன்று கொண்டு இருக்கின்றேன். குறித்து உரைப்பேன் என் உள்ளம் கூசுகின்றதரசே. நீ பாட சொல்லிட்ட, உன் புகழை பற்றி நான் வந்து என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? இங்க என்னை பாடுன்னு சொல்லிட்டு நானும் பாடுறதுக்கு முற்படுறேன். ஆனா நான் ஒரு என்னோட மனமும் ஒரு குரங்கு மனமாக இருக்கின்றது. இதெல்லாம் நினைச்சா என் உள்ளம் கூசுகின்றது அப்படின்னு வள்ளல் பெருமான் தன்னுடைய தன்மையை, தன்னுடைய மனநிலையை அங்கே இந்த பாடல்ல வந்து சொல்றாரு. எனக்கு ரொம்ப கூசுது மனம். இப்படி ஒரு வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கிறியே அப்படின்னு. அடுத்த பாடல் 1293. இதெல்லாம் ஒளி தன்மையை பற்றி உள்ள ஒரு விஷயங்கள். இப்ப நம்மலாம் ஒளினா ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒளிக்குள் எத்தனை ஒளிகள் இருக்குது அப்படின்றதை அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒளிமயமே அப்படின்னு மில்லியன் கணக்கான ஒளி உலகங்கள் இருக்கு. இத வந்து அந்த கொடி பாட்டுல போனீங்கன்னாக்கா அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம்.
ஒளியாகி உள் ஒளியாய் உள் ஒளிக்குள் ஒளியாய். இதுக்குள்ளே இந்த ஒரு வரியிலே பாருங்க எத்தனை ஒளி சொல்லிட்டாரு. ஒளின்னு சொன்னாரு, அந்த ஒளிக்குள் உள் ஒளியாய்ன்னு சொன்னாரு, அந்த உள் ஒளிக்குள் ஒளியாய். அப்ப இதுல ஒரு 4 ஒளி வந்துருச்சு. அப்புறம் சொல்றாரு பாருங்க, ஒளி ஒளியின் ஒளியாய். முதல்ல சொல்லப்பட்ட ஒளி சொன்னார் இல்லையா, 4 ஒளி சொன்னார் இல்லையா, அந்த ஒளிக்குள் ஒளியாய் ஒளியாய், ஒளி ஒளியின் ஒளியாய். அப்புறம் பாருங்க, அவ்வொளிக்குள்ளும் ஓர் ஒளியாய். அப்புறம் தான் வெளின்னு சொல்றாரு. வெளியாகி, ஏன்னா ஒளியும் வெளியும் பிரிக்க முடியாது. அதுவும் பெருமான் வந்து சொல்ற, எங்க ஒளி இருக்கோ அங்க வெளி இருக்கும், எங்க ஒளி இருக்கோ அங்க ஒளி இருக்கும். ஆக வெளியாகி வெளியாய், வெளியிடை மேல் வெளியாய், மேல்வெளி மேல் பெருவெளியாய், பெருவெளிக்கோர் வெளியாய், பெருவெளியும் உள்ள ஒரு வெளியாக இருக்கின்றது. அலியாகி, அலினா இன்பம், அந்த வெளிகள்ல தான் இன்பமும் இருக்கின்றது. அதான் அலியாகினர். அதுவும் அல்லாதாகி, அதுவும் கடந்து, அது இல்லாமல் அப்பாலாம் அப்பாலும், அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்குது, கடைசியில் அதுவும் இல்ல, அதையும் கடந்து நிறைவாம் பூரணமாக தலியாகி எல்லாமாய் தலின்னா இங்க ஒளின்னு நம்ம எடுத்துங்க, எதுக முனைக்காக அங்க தலின்னு போட்டிருக்கிறாங்க. ஒளியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா. அந்த எல்லாமாய் அப்படின்னு சொல்றது ஆல் இன் ஒன், ஒன்று பலவாக விரிந்து அந்த ஒன்று எல்லாமாகவும் அடங்கி இருக்கின்றது தான் அந்த எல்லாமாய் அப்படின்னு சொன்னது. அப்பனா இவர் தான் பிரம்மா, இவர் தான் விஷ்ணு, இவர் தான் ருத்ரன், இவர் தான் மகேஸ்வரன், இவர் தான் சதாசிவம், இவர் தான் விந்து, இவர் தான் சகலமும் அண்ட சராசரமும் இவர் ஒருவர் இப்படி ஒரு கூத்து ஆடுறாரு, பலவிதமாக விரிந்து கூத்தாடுறாரு. அதனாலதான் கூத்தாடின்னு பேரு இறைவனுக்கு. எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா, நின் இயலை சாற்றுவது எவ்வண்ணமேன்னு. உன்னோட இயலை எப்படி சொல்வது, இறைவனோட இயல்பை எப்படி சொல்வது, அவனோட இயல்பு என்ன? அதான் வள்ளல் பெருமான் தனி பெருங்கருணை அப்படின்னு சொன்னார். அந்த கருணை வந்து எல்லாருக்கும் பெற முடியுமா? நிச்சயமாக பெற முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை. உணவுல வந்து ஒழுக்கம் கிடையாது. பல பேருக்கு உணவு ஒழுக்கம் இல்லை. யாரு? பொதுவா மாமிசம் உண்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒளியினுடைய அனுக்கிரகம் கிடைக்காது. இந்த ஒளிவினுடைய தயவு அவங்க பெற முடியாது. மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கின்றவர்கள், மற்ற உயிர்களை ஏமாற்றுகின்றவர்கள், பொய் புரணி பேசி கொண்டிருக்கிறவர்கள் இதனுடைய அருளை பெற முடியாது. ஏன்னா அது என்ன எதிர்பார்க்குது நம்ம கிட்ட? அன்பு இல்லாதவர்களுக்குள்ள இது நுழையாது. அப்ப அருட்பெரும் ஜோதியை பற்றி தெரியாதுன்னாலும் இதை பற்றி அதுக்கு வந்து அருளை பெற இயலாது. அதனோட அதன் சபை தலைவா நின் இயலை சாற்றுவது என்னுண்மை. பெருங்கருணை தான் அதனுடைய இயல்பு. மன்னிக்கின்ற தன்மை அதுக்குள்ள இயல்பு. குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே அப்படின்னு சொல்லுவாரு. அவ நம்ம பிழையெல்லாம் பொறுத்து நமக்கு அருள் செய்கின்ற இயல்பு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு இருப்பதனால நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? பிறவியில நம்ம எவ்வளோ பாவம் செய்திருப்போம், எவ்வளோ சாபங்கள்லாம் வாங்கியிருப்போம். அதுக்கெல்லாம் மன்னிக்க இறைவன்கிட்ட நம்ம வேண்ட வேணாமா? ரைவான் கேட்கணும் இல்லையா? கோர்ட்ல வந்து சில தண்டனை பெற்றுட்டா கூட ரைவான் எழுதி கேட்கறாங்க இல்லையா? சம்மன் நமக்கு பல சம்மன் வந்துட்டாக்க சரி நம்ம ரைவான் கேட்போம், டிஸ்கவுண்ட் கிடைச்சதுனாக்கா நம்ம அதை கட்டுறோம் இல்லையா? அதுபோல இறைவன்கிட்ட வந்து ரைவான் கேட்கணும். ஏன்னா அவன் பெருங்கருணையாக இருக்கின்றான். அந்த கருணையை என்னென்று சாற்றுவது, என்னென்னு சொல்றது, எவ்வண்ணம் சாற்றுவது எவ்வண்ணமே அப்படின்றது எப்படி சொல்றது? அந்த அது கடலை விட பெரிய கருணையாக அதுகிட்ட இருக்குது. அப்படியே பேசாம இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனா அது அருள் புரியணும்னு ஒரு நொடியில் அது முடிவு எடுத்துருச்சுனாக்க ஜெக்பாட் அடிச்ச மாதிரிதான் நமக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்பட்டு விடும். வள்ளல் பெருமானுக்கு எவ்வளோ துன்பங்களை எல்லாம் அது தீர்த்தது. என்னென்னலாம் அவர் வேண்டினாரோ எல்லாத்தையும் அது கொடுத்தது. அவர் ஸ்மார்ட்டானவர். என்ன கேட்டார் பார்த்தீங்களா? எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வு வேணும். அதுக்கு வள்ளலாருக்கு முன்பு நிறைய பேர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க.
பிரம்மா கிட்ட கேட்டிருக்கிறாங்க, விஷ்ணு கிட்ட தவம் செஞ்சு கேட்டிருக்கிறாங்க, ருத்ரன் கிட்ட கேட்டிருக்காங்க, சிவபெருமானுகிட்டே வரம்லாம் பெற்று, வரம் பெற்றவங்களாம் கடைசியில் அழிஞ்சிட்டு தான் போனாங்க. யாரும் மரணமில்லாத வாழ்வுல வந்து நிலைத்தில்ல. எல்லாம் அசுரத்தன்மை பெற்று, அசுர குணம் பெற்று, வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்க போய், கடைசியில அழிந்ததாக தான் வரலாறு சொல்லுது. ஆனா இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற வரம் எக்காலத்திலும் அழியாத வரம். சாகா வரம் எனக்கே தந்தான் சொல்வார். சாகா வரம் பெற்றேன் என்று சொல்வார். ஏன்னா அந்த இறைவன் ரொம்ப கருணை. அதனாலனோ தெரியல, இவ்வளோ காலம் இத்தனை கோடி யுகங்களாக வெளிப்படாமல் 19ஆம் நூற்றாண்டில் தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். உண்மை கடவுள் இது. நம்ம அதுக்கு முன்பாலே பல தெய்வ வழிபாடுகள், பல கோயில் குளங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டுட்டோம், பார்த்துட்டோம், சுத்திட்டோம். அதனால வேதம் படிக்கலைன்னா இதனுடைய தனித்துவம் தெரியும். இதுக்குன்னு நிறைய கோயில்கள் எல்லாம் கிடையாது. எந்த கோயிலையும் இதுக்கெல்லாம் தனித்து இது கிடையாது. ஆனா கோயில்கள் எல்லாம் பொதுவாக கடைசி பாட்டு ஜோதி 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 சுயம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஜோதி 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 பரம் ஜோதி 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 சிவம் சொல்லி அந்த பாடல் வந்து வள்ளலாருடைய பாடல். அந்த பாடல் வந்து அவங்களாம் தெரிஞ்சு பாடுறாங்களோ தெரியாம பாடுறாங்களோ தெரியாது. அது அருட்பெரும் ஜோதிக்குன்னே உரித்தான ஒரு பாட்டு. அதனால்தான் இந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம வந்து வணங்கணும். இதை பற்றி வணங்குகின்ற சபைகள் நிறைய உருவாகும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நிலை இல்லாதது என்பது நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யுது? அது பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய ரகசியம் இது. நிலையான ஒரு வாழ்வுக்கு வந்து அருட்பெரும் ஜோதி தான் சிறந்தது என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிகின்ற காலம் எப்போ வருமோ, யாருக்கு எந்த ஜென்மத்தில் வருமோன்னு தெரியல. அப்படியே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கெல்லாம் வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னாக்க இதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா வேற எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த வாழ்வை கொடுத்து விட முடியாது. இதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இன்று இல்லைனாக்க என்றாவது ஒரு ஜென்மத்துல நீங்க கட்டாயம் உய்ய முடியும். அதை வள்ளல் பெருமான் 5 சத்தியம் பண்ணி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வள்ளலார் வேறு, அருட்பெருஞ்சோதி வேறு இல்ல. 2 பேரும் ஒரே ஒளிதான். சரி, அடுத்த பாடலுக்கு போவோம். 1294. அதாவது நம்ம வந்து இதை தத்துவத்துக்குட்பட்டிருக்கோம். மனம் என்ற ஒரு தத்துவம் நமக்குள்ள இருக்குது. மனத்தத்துவம். அது 36 தத்துவத்துக்கு உட்பட்டு இயங்குது. அந்த மனம் இருக்கனால தான் இப்ப நாம பேசி கொண்டு இருக்கோம். உரைநடை. உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்பார் வள்ளல் பெருமான். அந்த அருள் காரியப்படுத்த நம்ம ஒளிமயமாக ஆக்கும் பொழுது இந்த மனம் அங்கே இருக்குமானா மனம் எல்லாம் கரைந்து போய்விடும். வள்ளல் பெருமான் சொல்றாரியா, மனம் விரைந்து விரைந்து படி கடைந்தேன், மேல்பால் அமுதம் வியந்து உண்டேன், என் உள்ளம் உருக கண்களில் நீர் பெருக ஞான நடத்தரசை கண்டு கொண்டேன். கரைந்து கரைந்து போனதுன்னு சொல்வார். ஆக இங்க அந்த மாதிரி மனம் கரைந்து போய்விட்டால் வாக்கு ஒளிந்து விடும். வாக்கு இருக்காது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வாக்கு பேச முடியாது. இந்த வாக்கு வந்து நிலையற்ற வாக்கு, பொய் வாக்கு, அருள் வாக்கு கிடையாது. அதான் வாக்கு ஒளிந்து விடும். மனம் ஒளிந்துட்டால் வாக்கு ஒளிந்து விடும். ரொம்ப வேணாங்க. மனம் ராத்திரி நேரம் ஆனா தூங்குறீங்க இல்லையா? தூங்கும் போது உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. இல்ல. காலையில விழிச்சனே தானே, விழிப்பு வந்த பிற்பாடு தானே நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு வருது உலகத்துக்கு. இப்ப மனமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாக்கு எங்க இருக்கும்? இந்த உலகம் உங்களுக்கு ஏது? தொடர்பு இருக்குமா? தெரியாது. இப்ப மனதால் கொண்டுதான் நம்ம புலன்கள் வழியில இந்த உலகத்தை வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆக இங்க வந்து வாக்கு ஒளிந்து மனம் ஒளிந்துன்ற பாருங்க. மனம் ஒளிந்துச்சுன்னா வாக்கும் ஒளிந்து விடும். மதி ஒளிந்து, எந்த மதி? ஆறறிவு. இந்த மதி, இந்த 6 அறிவெல்லாம் ஒளிந்து போய்விடும். மதியின் வாதனையும் ஒளிந்து, மதியின் வாதனை, மதின்னு சொன்னாலே அறிவு. இந்த அறிவு இருந்தாலும் அதனால் பல துன்பங்களும் நமக்கு இருக்கு இல்லையா? மதியின் வாதனை, வாதனைனா துன்பம். ஒளிந்து அறிவாய் வயங்கி நின்ற இடத்தும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடம் அறிவாய் வயங்கி நின்ற இடம்ன்றது. அந்த உலகம் அறிவு உலகமாக இருக்கின்றது.
நம்ம உலகத்தில் உள்ள அறிவு வேற. இது பூலோக அறிவு. அது ஞான அறிவு கொண்ட உலகம். இன்றைய இடத்தும் போக்கு ஒளிந்தும் வரவு ஒளிந்தும். போக்கு வரவு என்பது இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருந்து மூக்கின் வழியாக அது காற்று போய் கொண்டிருக்குது. அதான் போக்கு வரவுன்னு சொல்லுவாங்க. இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்றது. மூச்சை உள்வாங்குவது, மூச்சை வெளிவிடுவது. இது வரவு, போக்கு. வரவு ஆக்சிஜன், போக்கு கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி 2 இயக்கத்துக்குட்பட்டது மூச்சு காற்று. இடைகளை பின்களையினால வரக்கூடிய சுவாச இயக்கம். இந்த வரவு போக்கு அதுவும் ஒளிந்து போயிடும். ஒளி உடம்பு பெற்ற பிற்பாடு இந்த மூச்சு காற்று இயக்கம்லாம் இருக்காது, நின்றுவிடும். பூரணமாய் அதுவும் போன பொழுது உள்ளபடி புகழ்வது எப்படியோன்றாரு. நம்மளாம் மூச்சு காற்று இருக்கிறதுனால மனிதன். மூச்சு காற்றே இல்லைன்னா என்ன செய்வான்? சவம்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அதனுடைய புகழ் சொல்வது எப்படியோன்றாரு. அப்ப ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி அந்த உடம்பு வாழாது. ஏன் நம்ம மூச்சு காற்று இழுத்துட்டோம்? இந்த உடம்பு ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த மூளையெல்லாம் இயங்குவதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆனால் ஒளி உடம்புல ஆக்சிஜன் தேவைப்படாது. தெய்வங்கள் எல்லாம் நம்ம மாதிரி ஆக்சிஜன்ல வாழல. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் ஏன் தெய்வங்களுக்கெல்லாம் மூக்கு வச்சிருக்கிறாங்கன்னு சிந்திச்சு பாருங்களேன். உண்மையிலே இந்த மூக்குகளை வச்சிருக்கிறதுக்கு என்ன ஆக்சிஜனை நம்பிய நம்ம தெய்வங்கள்லாம் வாழுது? இருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு தத்துவத்துக்காக நமக்கு புரிந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறாங்க. இங்கே வள்ளலாரே சொல்றாரு, அவனுக்கு போக்குவரவு இல்லாமல் போயிடும். அதை உள்ளபடி புகழ்வது எப்படியோன்ற. எப்படி சொன்னா புரியும்? நீக்கு ஒளிந்து மற்ற நீச்சமானதெல்லாம் ஒளிந்து, நீக்க வேண்டியதெல்லாம் ஒளிந்து, நிறைவே மெய் நிலையே நிறைவானதும் மெய் நிலைன்னு சொல்றாருங்க. என்னுடைய நேயமே, நேயம்னா நட்பு, ஆனந்த நிறுத்தமிடும் பதியே, ஆனந்தமயமாக கொண்டு விளங்குகின்ற பதியே, ஏக்கொழிந்தார் உள்ளத்திற்கும் இறையே, ஏக்கம் ஒழிக்கப்பட்ட உள்ளத்தில் இருந்து இருக்கின்ற இறையே, என் குருவே. இறைவனை இங்கே குருன்னு சொல்றாரு. எல்லாமாய் அல்லதுமாய், எல்லாமாவும் இருக்குது, ஆனா எல்லாம் அல்லாததாகவும் இருக்குது. அதான் எல்லாமாய் அல்லதுமாய் இலங்கிய மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லாமே அவரா இருக்காரு. ஆனா எல்லாம் அவர் இல்லை. அதனால்தான் தனி வெளியாக அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்றார். ரொம்ப அருமையான பாடல்கள் இதெல்லாம். இதெல்லாம் யோகம் சம்பந்தப்பட்டது புரிஞ்சாதான் இது அவர் என்ன சொல்றாருன்னு புரியும். யோகத்துல இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாறும்போது நிச்சயமாக மூச்சு காற்றெல்லாம் இருக்காது. வள்ளலார் சொல்றார் இல்லையா, தோழலாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் நெக்கு நெக்கிட என்பலாம் இருகிட துக்கிலம் இரத்தித்தோரு ஆயிடன்லாம் சொல்றாரு இல்லையா. அதெல்லாம் கடைசி கட்டங்கள். அந்த கட்டத்துல போக்குவரவுலாம் இருக்குமா? மூச்சு காற்றெல்லாம் இயங்குமா? இயங்காது. நீங்க ஒளித்தன்மைக்கு மாறுறீங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அதெல்லாம்? அடுத்த பாடல் 1290. எண்ணியலே யான் அறியேன், என்னுடைய இயல்பு நான் தெரிந்து கொள்ள முடியல என்றாரு. நான் அறிந்து கொள்ள முடியல. என் இயலை யான் அறியேன். இவ்வுலகின் இயல்வோர் எல்லளவும் தான் அறியேன். இந்த உலகத்தினுடைய இயல்பு ஒரு எல்லளவும் கூட நான் அறியேன்றார். எந்த உலகத்தை சொல்றாரு? இந்த உலகத்தில் உள்ள, இந்த உலகம்னா இந்த பூலோகத்தில் உள்ள இயல்பு ஓர் எல்லளவும் தான் எல்லாமும் உடையோய். எல்லாமும் உடையோய்னாக்கா இறைவனுங்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லா அறிவும் இருக்குது, எல்லா கருணையும் இருக்குது, எல்லா ஆற்றலும் இருக்குது, எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மை உண்டு. அதான் எல்லாமும் உடையார், ஆல் இன் ஒன். நின்னியலை அறிவேனோ, எண்ணியலை இந்த உலகத்தில் உள்ள எண்ணியலையும் அறிய, இந்த உலகத்தின் இயலையும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி இருக்கின்ற நான் நின்னியலை அறிவேனோ அப்படின்னு கேட்கிறேன். இது என்ன சாதாரண விஷயமா? எத்தனை வெளி கடந்து இருக்குது அருட்பெரும் ஜோதி. அதோட இயல்பை அறிய முடியுமா? அதனால சொன்னாரு, நின் இயலை அறிவேனோ. ஆனால்
அறிந்தவனே போல நிகழ்த்துகின்றேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் பூலோகத்துல தானே இருந்தாரு. ஆனா என்னமோ தெரியல, நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் இயலை யான் அறிவேனோ அறிந்தவனைப் போல நிகழ்த்துகின்றேன். பிள்ளை என நிலை பெயர் பெற்றிருந்தேன். அருட்பெரும் ஜோதியுடைய பிள்ளையாக நான் பெயர் பெற்றிருந்தேன். இறைவனே சொல்றாரு, நீயே என் முதற் பிள்ளை அப்படின்னு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்றாரு. பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்து சீருற செய்தது பாரே திருச்சிற்றம்பல திருநட ஜோதியின்வர். ஆக இப்படியாப்பட்ட பிள்ளையாக வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு ஆயிட்டார். அவருடைய உலகத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை அருட்பெரும் ஜோதி வளர்த்து எடுத்தார். அருட்பெருஞ்சோதியே தாயாக இருந்து அமுதம் ஊட்டி அவரை வளர்த்ததாக நிறைய பாடல்கள் உறுதிப்படுத்துது. அதனாலதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோனாரு. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோனார். அப்ப மற்ற உலகத்தில் உள்ளவருக்கு சன்மார்க்க உலகத்துக்கு உள்ள பொருத்தமான உடம்பு, அறிவு, அமைப்பு பெற்றிருக்கிறார்களா அப்படின்னா இல்ல. அப்படி இல்லைன்னா போக முடியாது. திருப்பி அவங்க எல்லாம் பூமிக்கு அருட்பெருஞ்சோதியோடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த யோகத்தை செய்யணும். ஜீவகாருண்யம் என்பது ஒரு யோகம். அந்த யோகத்தை செய்தாதான் அருள் கைகூடும். அப்படி திருப்பி அவங்க மறுபடியும் எல்லாரும் போவாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். எல்லாம் பிறப்பாங்க. பிறந்து நித்திய வாழ்வுக்கு அவங்க எல்லாம் போவாங்க என்பது வள்ளலார் பெருமானுடைய வாக்கு. ஆக நிலைத்தின்றேன் பிள்ளை என நிலை பெயர் பெற்றிருந்தேன். தன் இயலாம், இறைவனுடைய இயல்பு, தன் இயலாம் தனி ஞான சபை தலைமைப்பதி. தனி ஞானம். சன்மார்க்கம் என்பது சமய ஞானம் அல்ல. சன்மார்க்கம் என்பது மற்ற மத ஞானம், 6 அந்தத்துக்குட்பட்ட ஞானம் அல்ல. ஆனா எல்லா ஞானத்தையும் அது உள்ள அடக்கி இருக்கின்றது, ஐக்கியம் பெற்றிருக்கிறது. அதுதான் இதுக்கு சமரசம் என்று பெயர். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சொல்வார். அதனால தனிஞான சபை தலைமைப்பதியே, தலைமை ஹெட் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் தலைமைப்பதியாக இருக்கின்றது அருட்பெருஞ்சோதி. ஆனா 19ஆம் நூற்றாண்டுலாம் இதை தெரியறதுக்கு வாய்ப்பு, இதை வணங்குறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு பிற்பாடுதான். முதல்ல அவர் தான் வணங்கினார். வணங்கி அவர் பெற்ற பேர் என்னன்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். தன்னியலாம் தனிஞான சபை தலைமைப்பதியே சத்தியனே, நித்தியனே. சத்தியமான தெய்வம், நிலையான தெய்வம். அது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மற்ற தெய்வம் போல இல்லை, மற்ற சிவபெருமான் போல இல்லை, மற்ற முருகபெருமான் போல இல்லை, சித்தாந்தத்தில் உள்ள நவகோடி சித்த ரிஷிகள் போல இல்லை. ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மீண்டும் எல்லாம் பிறப்புக்கு வந்துருவாங்க. அதனாலதான் இங்க சத்தியன் அப்படின்னு சொன்னாரு. நித்தியன், அதை பாருங்க, சத்தியன் நித்தியன். நமக்கெல்லாம் அந்நியனை தான் தெரியும், படம் பார்த்திருப்போம் அந்நியன். இந்த சத்தியன் நித்தியன் யாருன்னு கேட்டா அருட்பெரும் ஜோதியராக இருக்கிறார். தயாநிதியே. இறைவன் எப்படி இருக்கிறார்னா தயவு பொருந்திய நிதியாக இருக்கின்றான். நிதினா செல்வம், கருணை என்ற செல்வம் உடையவனாக இருக்கின்றான். கருணை செல்வம். அந்த கருணை செல்வம் நமக்கு இல்லைன்னா எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் அது உண்மையான உலகத்துக்கு போக முடியாது. மோட்ச வாழ்வு நமக்கு கிடைக்காது, முக்தி வாழ்வு கிடைக்காது. இது கிடைக்காத பட்சத்துல என்ன பண்ணலாம்? எந்த ஐயர் கூப்பிட்டு எந்த யாகம் செஞ்சும் ஒன்றும் கதைக்கு ஆகாது. வேணுமா திருப்தி பட்டுக்கலாம், அதுக்கு வேணுமா நீங்க செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. திருப்தி தானே. ஏன்னா இந்த பொய் மனம் திருப்தி அடையறதுக்கு எதை வேணுமாலும் செஞ்சு தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா இறந்தவர்கள் போய் அடைவார்களா அப்படின்னா அடைய மாட்டேன். இருக்கும் போதே அடைய வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுது. சாகாதவனை சன்மார்க்கின்வர். செத்து போயிட்டா திருப்பி பிறந்து வந்தாவது மறுபடியும் அடைய முயற்சிக்கணும். ஆக இங்கே சத்தியனே நித்தியனே தயாநிதியே உலகம் பின் இயல் மானிட பிள்ளை பேசினும் ஓர் பறவை பிறப்பின் உறும் கிளிப்பிள்ளை பேசுவங்கின்றது. நான் மானிட பிள்ளையாக இருப்பினும் ஒரு பறவை பறவை, இந்த இது இருக்குல்ல கிளி, சில கிளிகள்லாம் நம்ம என்ன சொன்னாலும் அதே மாதிரி திருப்பி சொல்லணும். கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு.
ஏன்னா கிளிப்பிள்ளைக்கு சொல்லி நம்ம வா அப்படின்னா அதுவும் வாணும். ஆ என்னாக்கா அதுவும் ஆணும். அந்த மாரி நான் கிளிப்பிள்ளை போல் பேசுகின்றேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. என்னோட பேச்சு வந்து ஒரு கிளிப்பிள்ளை பேச்சு. அப்பன்னா உள்ளுக்கு இருந்து வேற யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு அர்த்தம். பிறப்பின் உறும். ஒரு பறவை பிறப்பின் உறும். ஒரு பறவை போல அப்படின்னு கிளிப்பிள்ளைய சொல்றாரு. கிளிப்பிள்ளை பேசுவங்க இதுவே. ஆக அதான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் சொல்லுவார். ஆக வள்ளல் பெருமான் வாக்கு அனைத்தும் அருட்பெரும் ஜோதியுடைய வாக்காக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அவருடைய உள்ளம் நம்மள மாரி அஞ்ஞான வெளி கிடையாது. அது வந்து சமரச சுத்த சன்மார்க்க வெளி அது. அந்த வெளிக்குரியவர் வந்து தலைமைப்பதியாகிய அருட்பெரும் ஜோதி. அப்ப அதுலேருந்து உமிழ்கின்ற எல்லா வார்த்தைகளும் அருள் வாக்காக இருக்கும். அந்த அருள் வாக்கு வந்து நம்ம படிச்சு அந்த வழியில போனோமாக்க அவனுடைய கருணை நமக்கு வந்து கிடைக்கும். அருட்பெரும் ஜோதியினுடைய கருணை பெறுவதற்கு அனுதினமும் நாம் அவன் திருவடியை வணங்க வேண்டும். அதே நேரத்துல உயிர்களுக்கு வந்து நம்மனால் இயன்ற தொண்டுகளை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு பாவங்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு தீர்த்து விட வேண்டும். கொலை புலைகள் தவிர்த்த உணவுகளை எல்லாம் நம்ம உட்கொண்டா நல்லது. இறைவனுடைய கருணை பெறுவதற்கு தகுதியை நாம் வந்து வளர்த்துக்கணும். இந்த ஜென்மத்துல கொஞ்சம் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்க. அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல அதை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வரும். இல்ல தீவிரமா இந்த இதிலே நீங்க அருள் பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளுனாலும் வரவேற்கத்தக்கது தான். பாராட்டக்கூடியது. அது எந்த அளவுக்கு புரிதல் இருக்குதோ, எந்த அளவுக்கு விவேகம் இருக்குதோ, அதை பொறுத்து காரியப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பிறவி போனா நமக்கு திருப்பி எந்த பிறப்பு, எந்த நாட்டுல பிறப்போம், எந்த இனத்துல பிறப்போம், எந்த மொழியை கற்று, எந்த வேதத்தின் அடிப்படையில போவோம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த பிறப்பு இப்ப எடுத்துட்டோம் இல்லையா? இதுல நமக்கு சன்மார்க்கம் கிடைச்சிருக்குன்னாக்கா, இதை விட சிறப்பு வேற என்ன இருக்க முடியும்? இதை விட உலகில் வேற எந்த வேதமும் இதுக்கு ஈடு இணையாக இருக்க முடியாது. இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியும். இது போன்ற அருட்பெருஞ்சோதி கொடுக்கிற வாழ்வு இவ்வுலகத்தில் வேற எந்த வான்வெளியில உள்ளவங்களுக்கும் கிடைத்ததில்லை. அதான் வான் பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே அப்படின்னு சொன்னார். அது என்ன மாதிரி வாழ்வு? வான் பெறற்கு அரிய வகைன்னு சொன்னார். அப்படி அரிய வகையான ஒரு உடம்பை தான் மரணமில்லா பெருவாழ்வுக்குரியதாக இருக்கின்றது. ஆக எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி திருவடியை பணிவோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். மற்ற ஒழுக்கங்களையும் இயன்ற அளவுக்கு கடைபிடித்து அருள் பெயர முயற்சி செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரத்துல அடுத்த தலைப்போடு உங்களை 93வது அதிகாரம் சிவ யோக நிலையை பற்றி நாம் அடுத்த வாரத்தில் படிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி.